வணக்கம். இறைமாட்சி அதிகாரத்தின் 6வது குறட்பா. அரசனின் குணங்கள் இதுவரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? எப்பயுமே நாட்டை ஆள்பவருக்கு என்று ஒரு குணம் இருக்கிறது. எல்லாரும் என்ன செய்வோம்? தலைவனை பார்க்க வேண்டும் என்ற உந்துதலில் அவர்கள் உலா வரும் பொழுது போய் நிற்போம். அந்த காலத்தில் மன்னர்கள் உலா வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அது ரோட் ஷோ அப்படின்னு போயிடுச்சு. ஆக மன்னரை காண்பது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு ஆவல். ஏன்னா தினந்தோறும் அவங்க வெளியில் வரமாட்டாங்க, அரண்மனையில் தான் இருப்பாங்க. அதனால் அவர்கள் என்று வெளி வருகிறார்களோ அவர்களை காண்பதற்காக, அவருக்கு பரிசு வழங்குவதற்காக அந்த மக்கள் கூடி நின்று ஆனந்தமாக அதனை கண்டு களிப்பார்கள். அது ஒரு திருவிழா போல இருக்கும். அப்போ அந்த திருவிழா மாதிரி ஒரு மன்னனின் உலா இருக்கிறது என்றால் மன்னன் எந்த அளவுக்கு மக்களிடம் அன்பினை பெற்றிருக்கிறான் என்பதை நாம் காண வேண்டும். எல்லாரும் ஒருத்தரை பிரியமாக பார்க்குறாங்கன்னா நடக்குமா? வாழ்நாளில் கண்டிப்பாக நடக்காது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா மன்னர்கள் என்ன செய்வாங்க? மக்களுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் பொழுது ஒரு சாராருக்கு அது நன்மை செய்வதாகவும் மறு சாராருக்கு அது நன்மை தராததாகவும் அமையும் பொழுது அந்த மக்கள் அனைவருமே அது மேலே ஆசையாக இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது கேள்விக்குறிதான். எல்லா இடத்துலையுமே நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி தான். முள் மேலே கிரீடம்னு சொன்னால் இப்போ முள்ளில் நடக்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம். ஏன்னா அந்த தலைமை பண்பு அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பண்பு. அவ்வளோ எளிதில் எல்லாருக்கும் வராது. நான் சொல்லிக்கலாம், ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்போது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? காட்சிக்கு எளியன். ஏன்னா எளிய மக்கள் தான் அவனை பார்க்க போகிறாங்க. அடுத்த குலத்திலிருந்தோ அடுத்த நாட்டிலிருந்தோ மன்னர்கள் வந்தால் அந்த நடவடிக்கைகளே வேறு. ஆனால் தன் நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் மிகவும் எளியவர்கள். அந்த மக்களுக்குத்தான் அவன் தலைவன். அவர்களுடைய குறைகளைத்தான் அவன் களைய வேண்டும், அவர்களுடைய தேவைகளைத்தான் அவன் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போ நான் பெரிய டாம்பிகமாக அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் மக்கள் அவர்களை அணுக முடியாது. அப்போ அவர் எப்படி இருக்க வேண்டும்? காட்சிக்கு எளியனாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன? கடுஞ்சொல்லன் அல்லனேல். யாராவது மன்னனை நான் காண வேண்டும் அப்படின்னாக்கா அவர்களை அன்போடு வரவேற்க வேண்டும். முதல்ல சரி, வரவேற்கிறதுக்கு உரிய சூழ்நிலை இல்லைன்னா கூட பக்குவமாக சொல்லி அவர்களை அடுத்த முறை சந்திக்கும்படி அவர்கள் சொல்லி அனுப்ப வேண்டும். கண்ணா பின்னான்னு திட்டக்கூடாது. இன்றைக்கி தான் நான் இவ்வளோ பேரை பார்த்தேன், திருப்பி என்னால் அவங்களெலாம் பார்க்க முடியாது அப்படின்லாம் சொன்னால் அவன் மன்னனுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா மக்கள் குறைகளை எங்கே போய் சொல்லுவாங்க? நம்மளாம் எங்கள் கோயிலில் போய் இறைவன்கிட்ட முறையிடுகிறோம் இல்லையா? அந்த சாமிங்கெல்லாம் வராது அப்படின்னா யாராவது கோயில் போவோமா? போக முடியாது. பல பேருடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு காரணம் என்ன என்றால் அவன் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் காதில் கேட்டு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிந்து தெரிந்து செய்பவன். அதனால தான் பெரும்பாலான மக்கள் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுகிறார்கள். அதே போல தான் மன்னவனும். மன்னன்கிட்ட நம்ம சொன்னால் நம்மளுடைய காரியங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் என்று தான் மக்கள் செல்லுவார்களே தவிர வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் போக மாட்டாங்க. அப்போ அவனை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? இன்சொற்களை கூற வேண்டும். இது அவனுக்கு மிக முக்கிய பண்பாக இருக்கும். காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும். கடும் சொற்களை அறவே நீக்கி இன்சொற்களை கூறுபவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த உலகமே அந்த மன்னனை போற்றி வணங்கும். அதுதான் உண்மை இல்லையா? அவன் ஆளுகின்ற நாட்டை உலகமே புகழும். அப்பா எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ அழகாக மக்களை அவர் தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறார், அவர்களுடைய குறைகளை மென்மையாக கேட்டு அணுகி அவர்களுக்கு நன்மை செய்கிறார் என்று உலகமே அவனை பாராட்டும். அப்போ இதைத்தான் இந்த குறளில் வள்ளுவர் சொல்கிறார். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம்.
காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். மீக்கூறும் அப்படின்னா என்ன? அந்த மன்னனுடைய பண்புகளை எடுத்து கூறும். எது? நாடு முழுவதும். அந்த நாடு முழுவதும் ஒரு மன்னன் மிக இனிமையானவனாகவும் எளிமையானவனாகவும் மக்களை மிக எளிதில் அணுகக்கூடிய வகையிலும் இருந்தால் அவனுடைய புகழை இந்த உலகம் முழுவதுமே வியந்து பார்த்து போற்றும் என்பது இந்த குறளின் கருத்தாக அமைகிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாமே.